ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏலச்சீட்டு தான் பார்க்க போகிறோம். 5 லட்ச ரூபாய் ஏலச்சீட்டும் 2 லட்ச ரூபாய் ஏலச்சீட்டும் நம்ம கட்டுறதுல எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு தான் பார்க்க போகிறோம். ஏலச்சீட்டில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலச்சீட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏலச்சீட்டு இருக்குது. அண்டு நம்ம யார்கிட்ட கட்டுறோம், அது இல்லாமல் ஏஜென்ட் சீட்டா அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது பிரிவு. அது இல்லாமல் மந்த் குறிப்பிட்ட தொகை தான் கட்டணுமா, இல்லைனா வேறுபடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் சீட்டு கட்டினா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இல்லைனா லாஸ் ஆகுமா அப்படின்ட்டு இருக்குது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல சீட்டுன்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களுக்கு ஊரில் எப்படி வித்தியாசப்படுதோ இது மாதிரி தான் சீட்டுங்கள்லாம் இருக்குது. ஏலச்சீட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சிட் ஃபண்ட்ஸில் சீட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க. தேர்டு பார்த்திங்கன்னா குழுக்கள் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபிக்ஸ்டு அட்டை. இது மந்த் இந்த அமௌண்ட்டு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நமக்கு முடிவு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 4 டைப்ஸ் தான் இருக்குது ஏலச்சீட்டுன்ட்டு. ஏலச்சீட்டில் நிறைய பேர் கேட்பாங்க, தள்ளு கேட்பாங்க. தள்ளு கேட்டு எடுக்கிறது இந்த ஏலச்சீட்டில் சொல்லுவாங்க. எவ்வளோ தள்ளு போகுதோ அவ்வளோ நமக்கு கம்மியாகும் கட்டுறது அப்படின்வாங்க. ப்ரைவேட் சிட் ஃபண்டில் அவங்களே ஒரு ஷெடியூல் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அவங்க கட்டணும். குழுக்கள் சீட்டில் 10 பேரையும் நம்ம குளிக்க போட்டு யார் பேர் விழுதோ அந்த மாதம் அவங்கள அந்த சீட்டில் எடுத்துப்பாங்க. ஃபிக்ஸ்டு சீட்டுனா மந்த் இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்றது அவங்க ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ சீட்டு போடுறதுல யார்கிட்ட போட்டால் நமக்கு லாபம் அண்டு நஷ்டம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல்கிட்ட போடுறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட நெய்பர்ஸோடு சேர்ந்து, இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து போடலாம். ஒரு ஆஃபீஸ் கொலீக்ஸோடு போடலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூட போடலாம். அது மாதிரி இண்டிவிஜுவலாக இவங்க நடத்துகிறது. இதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் இதுவுமே கிடையாது. அவங்களா நடத்துகிறது தான். இதில் லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. ஏன்னா சில பேர் கட்டுவாங்க, சில பேர் கட்டாமல் ஏமாற்றிட்டு கூட போயிடலாம். ஆனால் சிட் ஃபண்டில் சில பேர் போடுவாங்க. அது ஏஜென்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக அவங்க கமிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ப்ரைவேட் சிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல அமராவதி சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த சிட் ஃபண்ட்ஸில் போடணும்னு நினச்சிங்களோ நீங்கள் போடலாம். ஆனால் அவங்க கவர்மெண்ட் அண்டர்டேக்கர் அப்படின்னு அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற நிறுவனமானது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிட் ஃபண்ட்ஸில் போடணும். இந்த சிட் ஃபண்டில் போடுறது, இந்த இண்டிவிஜுவல் போடுறதுல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இதில் நமக்கு என்னெல்லாம் லாபம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்மால் சேவிங்ஸ். வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு மீறுது மாதம் இதை நம்ம சீட்டாக போடலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீட்டு போடலாம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட். சின்ன ஒரு வருஷம், 10 மாதம், 20 மாதம் அந்த மாதிரி மாத கணக்கு தான். மாதத்தில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேர்க்குறோமோ அது நமக்கு பெனிஃபிட் ஆகும். அது இல்லாமல் லாங் டேர்ம் கிடையாது. ஒரு 20 மாதன்றது ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி பக்கம் தான் ஷார்ட் டேர்ம் தான். அது இல்லாமல் பல்க் அமௌண்ட் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சேவிங்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெயின் நிறைய இருக்குது. அண்டு சேவிங்ஸை நம்ம பெருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இது சேஃப் அண்டு செக்யூரிட்டியா. இதை ஏன்னு அப்படி சொல்லணும்னு பார்த்தா, யாருன்னா ஒருத்தர் கட்டாமல் போயிட்டாங்கன்னா இண்டிவிஜுவல்கிட்ட அவங்க பேர் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லைனா அந்த சீட்டி எடுத்து நடத்துனாங்களே அவங்களே அவங்களும் சார்பாக அந்த யார் கட்டலையோ அவங்க சார்பாக அவங்களே கட்டணும். இதே சிட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அவங்க கமிஷன்ஸ் நிறைய எடுப்பாங்கன்றத சொல்லுவாங்க. அது இல்லாமல் இண்டிவிஜுவலும் கமிஷன்ஸ் எடுக்கிறாங்க. யாருமே கமிஷன் எடுக்காமல் பண்ணுறதில்ல, கமிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதே சிட் ஃபண்ட்ஸ் தான் ஜிஎஸ்டியும் அதில் சேர்த்து வாங்குகிறாங்க. ஜிஎஸ்டி நம்ம எவ்வளோ அமௌண்ட் அவங்க நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அதில் ஜிஎஸ்டியும் பிடிக்கிறாங்க. ஜிஎஸ்டியும் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் தான் இதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸுன்றது சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த சீட்டில் எவ்வளோ அமௌண்ட் மந்த் கட்டணுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ 5 லட்சத்துடைய ஏலச்சீட்டுடைய சீட்டு தான் இது பார்க்க போகிறோம். இது ஃபிக்ஸடாக நமக்கு மாதம் கட்ட வேண்டிய தொகைன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சீட்டு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நான் அதை தான் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துருக்கிறேன். இப்போ 5 லட்ச ரூபாய் சீட்டோடைய அட்டவணை தான் பார்க்க போகிறோம். இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு 20 மாதம் 20 நபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்றது அதிலே கொடுத்துருவாங்க.
எந்த டேட்டில் வந்து அவங்க வந்து சீட்டு விடுறாங்க, டேட்டை மென்ஷன் பண்ணிடுவாங்க. கட்ட வேண்டிய தொகைக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு சீட்டு இல்லைன்னா செகண்ட் சீட்டு வந்து சீட்டு நடத்துகிறவங்களே எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஏஜென்ட் எடுத்தாங்கன்னா ஏஜென்ட்டும் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5,00,000 வந்து மாதம் 25,000 கட்டுற மாதிரி வரும். ஆனால் மாதம் மாதம் 25,000 கட்டுவீங்கன்னா கட்ட மாட்டீங்க. குறிப்பிட்ட மாதம் மட்டும்தான் வந்து 25,000 நியர்பை வரும். இல்லை 2 தடவை 25,000 வரும். அது இல்லாமல் தள்ளு போக போக தான் அமௌண்ட் வரும். இதில் வந்து 10 20 பேரும் வந்து அவங்க சீட்டு நடத்தும் போதே கேட்பாங்க, நீங்கள் வந்து எத்தனாவது சீட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டவணை காமிச்சு அவங்க கேட்பாங்க. ஒருத்தர் வந்து நான் 5 எடுத்துக்கிறேன், ஒருத்தர் வந்து நான் 10 எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க பேரை வந்து அந்த மாதம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த சீட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. சில இடத்துல வந்து சீட்டை வந்து ஏலம் கேட்க சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்டிங் இந்த அமௌண்ட் கமிஷன்ஸ்லேருந்து கேட்குறோம், நீங்கள் சீட்டை கேட்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சீட்டு வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து சில இடத்துல சீட்டு கேட்குறன்ற பேரில் ரொம்ப ஹையாக போயிடுவாங்க. இப்போ 5,00,000 சீட்டுக்கு 3,00,000 வரைக்கும் ஏலம் கேட்டாங்கன்னா 2,00,000 தான் கிடைக்கும். 2,00,000 என்ன லாபம் கிடைக்கும்? அது இல்லாமல் அவங்க வந்து இந்த காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பக்கம் பயமும் இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால தான் வந்து அவங்களே வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதம் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 25,000 அப்படியே கட்டணும். அவங்க ஃபஸ்ட்டு ஏஜென்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 5,00,000 அப்படியே வந்துடும். அது இல்லாமல் 2வது சீட்டு பார்த்தீங்கன்னா 17,500 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கும் தொகை பார்த்தீங்கன்னா 3,00,000 கிடைக்கிது. 17,750 கட்டினீங்கன்னா 3,55,000 கிடைக்கிது. அது மாதிரி வந்து 18,000, 18,250, 18,500 அது மாதிரி அமௌண்ட் வந்து கம்மியாகிட்டே இருந்து அப்படியே அதிகமாகுது பாருங்கள். ஒரு ஸ்டார்டிங் 17,500லேருந்து அப்படியே ஏறிக்கிட்டே வருது. 20, 20,500, 21, 21,500, 22 கடைசி வந்து 20வது சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 வருது. இதில் ஏன் நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து எவ்வளோ நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாகவும் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து 5,00,000 சீட்டில் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து சில பேர் எடுத்து எதனா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. வட்டி கட்டுறதுக்கு நம்ம வந்து சீட்டை வந்து எடுத்துட்டிங்கன்னா வட்டியில் வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அந்த சீட்டை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வட்டி கட்டுறதை ஸ்டாப் பண்ணி நிறைய அமௌண்ட் போடுவாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னே சொல்ல முடியாது. சில இடத்துல 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த வட்டிக்கெலாம் பார்த்து பயந்துக்கிட்டே சில பேர் சீட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். வட்டி கட்டுறது வந்து அமௌண்ட் நமக்கு மிச்சமாகும்னு சொல்லுவாங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லைனா போடுறேன். பைசா கணக்கு வட்டி வந்து வட்டிக்கு வாங்குறதே ரொம்ப தப்பு. ஆனால் அவங்க அர்ஜென்ட்டுக்கு வந்து வட்டி தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து அதையும் நான் எப்படின்றத சொல்கிறேன். வட்டி வாங்காமல் எப்படிலாம் நீங்கள் வந்து தப்பிக்கலாம் கடன் வாங்காமல் அப்படின்றது ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். இப்போ வந்து நீங்கள் 20 மாதம் 20 சீட்டு கட்டும் போது அவங்க எடுத்து அந்த கடனை அடைச்சிருவாங்க. யார் யாருக்கு எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். இல்லை நான் சேவிங்ஸ் பர்பஸ்க்கு தான் நான் இப்போ எடுக்கிறேன், எனக்கு வந்து எந்த செலவும் கிடையாதுன்னா கடைசி மாதம் போயிடுங்க. 5,00,000 வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து அவங்களுடைய கமிஷன்ஸ் வந்து பிடிப்பாங்க. 1,00,000 வந்து 3,000 வந்து மினிமம் பிடிக்கிறாங்க சில இடத்துல. இல்லைன்னா 1,00,000க்கு 5,000 சில இடத்துல பிடிக்கிறாங்க. உங்கள் சீட்டு நடத்துகிறவங்கக்கிட்டே நீங்கள் எவ்வளோ கமிஷன்ஸ் பிடிக்கிறீங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. இப்போ டோட்டலாக நீங்கள் 20 மாதம் கட்டுறீங்க. 20 மாதத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுற தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா 4,19,750. நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலுமே உங்களுக்கு லாபம் தான். ஏன்னா வந்து நீங்கள் கட்டுறதே 4,19,000 கட்டுறீங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு வந்து 17லேருந்து 20க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் லாபமாக கிடைக்கும். ஒரு 50,000 பக்கம் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி சீட்டு வந்து நீங்கள் எடுக்கும்போது பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதே வந்து நம்ம 2,00,000 சீட்டு இவ்வளோ பெரிய தொகையினால் மந்த் ஆன் மந்த் கட்ட முடியாது அப்படின்றவங்க 2,00,000 சீட்டோடைய அட்டவணையும் காமிக்கிறேன். இது வந்து 2,00,000 அட்டவணை. 20 உறுப்பினர்கள் 20 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட வேண்டிய தொகை பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து 10,000 கட்டுறோம். அதுலேருந்து அப்படியே கம்மியாகிட்டே வருது. 8,000 அப்படி சொல்லிட்டு 8,500, 8,600, 9,000, 9,300, 99. 10வது மாதம் 20வது மாதம் கட்டும்போது அகெயின் வந்து 10,000 போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு வந்து ஏஜென்ட் எடுத்துப்பாங்க. ஏஜென்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து நடத்துகிறவங்களே எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு சீட்டு இல்லைனா செகண்ட் சீட்டு எடுத்துப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீட்டே எடுத்துக்கிறாங்க. இதுலேயும் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸாக எப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம கட்டுறது எவ்வளோ அமௌண்ட் வருது, நம்ம எடுக்க போகிறது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டுற தொகை மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
1,78,000 வந்து நீங்கள் கட்டுறீங்க உங்கள் தொகைகள்லேருந்து. இப்போ நீங்கள் உங்களுக்கு லாபமா நஷ்டமான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதே மாதிரி 17 சீட்டுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 20,000 வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் சீட்டு போடும்போது எடுக்கணும்னு நினச்சி ஒரு மனசோட எடுக்காதீங்க. ஏன்னா வந்து சில இடத்துல தள்ளு கேட்கும்போது நம்ம போய் மாட்டிப்போம் தள்ளுல. நம்ம எடுக்கவே வேணாம்னு நினைப்போம். சும்மா நம்ம கேட்டு பார்ப்போம் கடைசியாக நம்மக்கிட்ட வந்து நின்றுச்சுன்னா எடுத்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து சேவிங்ஸ்க்காக தான் நான் வந்து இந்த சீட்டே போடுறேன். நான் ஃப்யூச்சர் வந்து இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய அமௌண்ட் வந்து நம்ம தொகையாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீட்டெல்லாம் போடலாம். சீட்டு வந்து லாபம் தான் நமக்கு எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு நீங்கள் 2,00,000 ரூபாய்க்கு எடுக்கணும், 1,98,000 எடுத்திங்கன்னா அவங்களுடைய கமிஷன்ஸ் மட்டும் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2,00,000 ரூபாய் 20 மாதத்தில் சேர்க்குறது வந்து நமக்கு ஒரு நல்ல மெத்தட் தான். இதே ஆர்டி அந்த மாதிரி தான் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருமானது ப்ராஃபிட் வருமானது தெரியல. ஆனால் வந்து சேஃபாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் சேஃபான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது நீங்கள் யார்கிட்ட கட்டுறீங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும். அது மூலிமா தான் தெரியும். இதே வந்து நீங்கள் வந்து 1,00,000 ரூபாய் கட்ட போறீங்க. இதில் வந்து பாதி அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. 5,000 5,000ன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த சீட்டை வந்து நீங்களே நடத்த போகிறீங்கன்னா இது மாதிரி ஒரு அட்டவணை அடித்து நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் இந்த சீட்டு போடலாம். மாதம் மாதம் வந்து இந்த தொகை தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய தொகையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து 50,000 ரூபாய் சீட்டு நடத்துறது எவ்வளோ அமௌண்ட் வரும் போட்டிருக்கிறேன். 1,00,000 ரூபாய் சீட்டு போட்டிருக்கிறேன். 25,000 சீட்டு பற்றி நான் போட்டிருக்கிறேன். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டு நீங்கள் நடத்தலாமா இல்லைனா நீங்கள் போடலாமான்றது ஒரு ஐடியாவும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த 1,00,000 ரூபாய் சீட்டுனா இப்போ இந்த இடத்துல வந்து 10,000 கொடுத்த இடத்துல நீங்கள் 5,000 போட்டுங்க. இங்கே 8,000 கொடுத்த இடத்துல நீங்கள் 4,000 போட்டுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். அப்போ வந்து இந்த தொகையிலேருந்து 1,00,000ன்ற இடத்துல 2,00,000ன்றதுல 1,00,000 மாற்றிக்கோங்க. 1,60,000 இடத்துல வந்து 80,000 மாற்றிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு நீங்களும் நடத்துகிற மாதிரி இருக்கும். இதில் நமக்கு ஒரு கமிஷனும் கிடைக்கும். அது மூலயமா நம்ம கட்ட வேண்டிய தொகையில் வந்து நமக்கு கம்மி ஆகும். நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.